எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம புதுசாக போடுறது இதுதான் நம்மளோட கேம் பிளே. இப்போ நம்ம புதுசாக இது ஆரம்பிச்சு போட்டிருக்கோம். அந்த முன்னாடி போட்ட பார்ட்டெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நம்ம இது புதுசாக இப்போது டே 1 டே 2 அந்த மாதிரி அதே கணக்கு தான். அந்த மாதிரி இப்போ போட்டுருக்க போகிறோம். அந்த நாள்லாம் விட்டுருங்க. இதுதான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆட போகிற PKXD. சரி ஓகே வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் பல்லு வலிக்கிட்டு சாப்பிட்டு துணி மாற்றிட்டு ஓடுங்க. இந்த சைக்கிள் வேறு லோட் ஆகிட்டே இருக்குது. வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிடலாம் வாங்க. இங்கே சிக்கன் கோளாறு கொடுங்க. கோளாறு பீச்சு இந்த புது அப்டேட்டில் இந்த பீச் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இது என் வீடு. அப்போ எதுடா வீடு? ஒருவேளை இது உள்ளே தான் போகணுமா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை பாருங்க, மேலே வச்சுருவானுங்க. நம்ம அங்கே எப்படி இப்போ போகிறது? அந்த நகரத்தை மேலே வச்சுட்டாங்க. அப்டேட்லாம் புதுசாக தரமாக இருக்கே. விதிநாயகி உலக உருண்டை மாதிரி இருக்கு. நம்ம வீடு அங்கே இருக்குது. நம்ம எங்கே போட்டுருக்கோம் ஆராய்ச்சி. இதுனா ஒன்று கருமும் தெரியல. உலக உருண்டை மாதிரி இருக்கு. இதுவும் மேலே போகிற வழி தானா? சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், விடுங்க. நம்ம கிட்டேயே இருக்கு வீடு. மேலே போகிற வழிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போய் எவ்வளோ நாள் ஆச்சு. நடுவில் அந்த ஃப்ரீ ஃபயர் போட்டு வேறு இது பண்ணிட்டு இருந்தாச்சு. அதனால நம்ம PKXD பக்கமே கொஞ்சம் நாளாக போகல. ஆனால் இப்போ வந்துட்டோம் மச்சிக்கு. ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்தணும், பாத்ரூம் போகணும். அதுதான் ஃபஸ்ட்டு முறை. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலாம். வந்துடுறேன் பார்த்துட்டு இந்த கை கழுவிட்டு பல் வந்துடலாம். வளைச்சிட்டு தொடச்சிட்டு போய் குளிச்சிடலாம். அவங்க ஃபஸ்ட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு தான் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு சாப்பிடணும். உள்ள போயிடு. அந்த உலகத்துக்கும் ஒரு பாடுபட வேண்டியதாக இது. இங்கெல்லாம் வெளிநாட்டுன்றதுனால சுத்தண்ணி தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே சுடு தண்ணியில தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம எடுத்து ட்ரெஸ் சென்ஸை மாற்றிடலாம். டே 1க்கான ட்ரெஸ்ஸை நம்ம இப்போ போடணும். டே 1க்கான ட்ரெஸ் வந்து என்ன டே 1க்கான முடி இது. டே 1க்கான ஷர்ட் இது லாஸ்ட் டேட்டு சும்மா வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு டேக்கான ஷர்ட் இது. ஃபஸ்ட்டு டேக்கான சாக்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட் டேக்கான கேப் இது. சாக்ஸுக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற சிம்பிள் கலருக்கும் மேட்சாக இருக்குல்ல. சரி அப்போ ஃபஸ்ட் டேக்கான இது காதில் மாட்டோங்க. அது இதுதான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காதில் மாட்டுறது அது ரெண்டே தான் இருக்குது. இன்னும் தான் வாங்கியிருப்பேன் காசில். சரி விடுங்க, நான் அந்த ஜிம்ஸு சம்பாதிக்க வேணும்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் டேக்கான க்ளவுஸ் இது. ஃபஸ்ட் டேக்கான ஷூ. ஸோ இதுவா என்ன ஷூவும் க்ளவுஸும் மேட்சாக இருக்குல்ல. சூப்பர். எல்லாம் மேட்சாக வருது. நமக்குன்னு பார்த்து மேட்சாக வருது. நல்லா சூப்பராக. சரி அடுத்தது இந்த இதுவா பூனைக்கால் க்ளவுஸ். அந்த பேக் வந்து இந்த ஸ்மைலிங் இதில் இதுதான் பேக். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேவ் திஸ் அவுட் ஃபுட் கொடுத்துடலாமா? ஏன்னா நம்ம தினமும் வந்து மாற்றுறதுக்கு இதுவாக இருக்குது. இந்த அவுட் ஃபுட்டை வந்து சேவ் கொடுத்துடலாம். எங்கே எதுவும் கேட்குறீங்க? அம்மா வேணாம், நம்ம இந்த மாதிரி தினமுமே ட்ரெஸ்ஸு மாற்றிக்கினே போயிடலாம். ஓகேங்களா? அதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு தேவையில்லாத இதெல்லாம். சரி வாங்க நம்ம இப்போ கை கழுவிட்டு எங்கடா அது சாப்பிடுவோம். பர்கரு
பீஸா நினச்சிட்டேன், அதனால தான் பீ வந்துச்சு முன்னாடி. என்னது 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 அப்படின்னு யோசிக்காதீங்க. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுவும் பண்ணியாச்சா? இப்போ அடுத்தது காலையில் உடல் பயிற்சி உடம்பு பயிற்சி இல்லை, அதனால ஒரு டான்ஸ் மூமெண்ட்டை போய் போட்டுருவோம். நம்ம வீட்டிலே உள்ள பெரிய டிஸ்கோஸ் இருக்கேன், போட்டுடலாம். இருங்க. கங்கம் ஸ்டார் கங் 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 ஓப்பன் கங்கம் ஸ்டார். சரி ஓகே, போதும் டான்ஸு, அவ்வளோதான் ஆடியாச்சு. இப்போ நம்ம பெட்டுக்கு வந்து குளிக்கணுமா மாட்டுக்கு, அதனால் குளிக்க வச்சிடலாம் தம்பியை. அப்புறம் அங்கே போயிட்டு டேய் குளிடா இது சொன்னால் குளிக்க மாட்டோம், ஒழுங்காக இருக்கணும். அதுதான் ஒரு பெட்டுக்கு அழகு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும்? இந்த ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு வளரும் போது அப்படி ஓட்டி இன்னும் வாங்கணும். நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். குளிச்சுட்டியாடா? எவ்வளோ நேரம்? அப்டேட் கொடு. அப்டேட் 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 கொடுத்தாச்சு. வளர்ந்துட்டாங்க. ரெக்கார்ட் 4வது வயசு வந்துச்சு. ரெக்கார்டு இப்போ தான் 2ல் இருந்தான், அப்டேட் பண்ணதுனால 4 வந்துட்டான். இப்போ நம்ம வெளியே போய் ஊரை சுற்றலாம் வாங்க. ஊரை சுற்றி காசு சம்பாதிக்கணும். ஊரை நம்ம வேஸ்ட்டாக சுற்றுறது இல்லை சார், காசு சம்பாதிக்கிறதுக்குன்னா ஊரை சுற்றலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோபி இப்போ ஜெயிக்கணும்னே நம்ம மேலே போயிடலாம். மாட்டுக்கு அங்கே தான் நம்மளுக்கு தேவையான வேர்ல்டு இருக்கு. ஏய் எங்கே கூட்டின்னு போக மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா வந்து மாட்டுக்கு நம்ம இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், எகிரி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே போட்டு வந்துடு ஏண்டா போடும்போது என்னால் போகவும் முடியல, ஒன்றும் முடியல. ஆனால் இன்னைக்கு சேலஞ்சு நான் அக்செப்ட் பண்ணணும். தாண்டி எகிரி பிடிச்சிட்டேன். அது நம்ம அவரும் லிங்க் போன வாங்க போகலாமா அப்படிதான் நினைக்கிறேன். ஸ்விம்மிங்கு போட்டேன் கூட ஒன்று கூட மீன்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. வெளியே வந்துரு. வெளியே வர சொன்ன வர மாட்டேன்றான் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டான். எங்கடா இது முடியும்? இவ்வளோ பெருசாக இது கட்டிக்கிறீங்க. இந்த கல் மேலேயாச்சும் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற முடியல. ஐயோ தெரியாம பண்ண மாட்டேங்கிறாங்க. சோபாடி எப்படியா மூச்சு அடிச்சு பூச்சின்னு வந்தாச்சு. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே பீஸா டெலிவரி தான் நமக்கு வளர்ப்போம். அதனால ஃபஸ்ட்டு நம்ம பீஸா டெலிவரி பண்ணுறதுக்கு போயிடலாம். வாங்க மாட்டேங்குது. ஏய் மழை வருது. பீஸா பீஸா டெலிவரி பீஸா
பீட்சா பீட்சா டெலிவரி பீட்சா. பாருங்க நம்ம பம்முக்குருவி காட்டுறதுக்கு பீட்சாவை சர்வல் பண்ணோம். இதெல்லாம் ஒரு வேலை. இந்த வேலையை என்ன செய்ய சொல்கிறாங்க? நான் எவ்வளோ பெரிய மினிஸ்டர் தெரியுமா பிகேஎஸ்பியில்? இந்த மினிஸ்டருக்கு இவ்வளோ பெரிய சின்ன இந்த பீட்சா வேலைக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் என் அடிமை பண்ணணும். என்ன பண்ண வைப்பாங்க? சரி ஒன்றும் நானே தான் வாண்டடாக போய் வேலை கேட்டேன். நம்மளே தான் இந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால நானே ஒத்துக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது இந்த 2வது பீட்சாக்காரன் ஐயோ இப்போ பார்த்துட்டேன் ஒரு பொண்ணு. சரிமா காரை எடுத்தேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு ஆகுமா? நம்ம அடுத்த டெலிவரி வேறு போகணும். என்னடா இந்த பர்கருக்கு பின்னாடி வந்துருக்குறியாண்ணா? இந்த பீட்சா டெலிவரிக்காக நம்மளுக்கு சரியாக வேணும்னு இந்த மாதிரி பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பின்னாடி ஒளி வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், அப்போ தான் அவன் வந்து கண்டுபிடிக்காம எங்கேயாச்சும் சுற்றிட்டுருப்பான். அந்த மாதிரி சொல்லி நம்மளை மயக்கி கன்வென்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்சா டெலிவரிக்காலாம் நம்பாதீங்க, ஓகேங்களா? இஜிகா சரி வாங்க இப்போ அடுத்தது பார்த்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? ஆகுமா 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 சரி இருங்கம்மா. நம்ம இப்போ இந்த டெலிவரி முடிச்சுட்டு அறிக்கை எடுக்க போனோம். வேறு டைம் ஆகுதுமா. ஏய் தப்பு பொறுக்குடா. ஓகே ஆச்சு யாச்சி 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 நாங்கள் இன்னும் 2 தான் அதை பொறுக்கிட்டு மறுபடியும் அங்கேயே போனோம். மறுபடியும் அங்கேயே போனால் ரீஸ்பான் ஆகிடும்ல. இதோ பார்த்தீங்களா 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 அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ். 10 கலெக்ட் தேவையில்லாமல் 10 கலெக்ட் பண்ணி நீங்கள் வேஸ்ட்டாக வேறு கலெக்ட் பண்ண அவமானம் தேவையா? சரி விடுங்க பார்த்துக்கலாம். நம்ம படாத அவமானமா. இப்போ இதுவரை 20 இடம் சொல்லியிருக்காங்க. மக்கும் மக்கும் மண்ணில் கொட்டி கொட்டி எடுக்கணும். மறுபடியும் அதே மரத்துக்கு ஓடி போய் அதை எடுக்கணும். தேவையில்லாம இந்த மாதிரி ரிஸ்க் வேலைலாம் வேண்டாம் கொடுங்க. ரிஸ்க் வேலைலாம் சுத்தம்னா என்ன மாதிரி அவங்க செய்வாங்க. எவ்வளோ பணம் வரணும் என்ன செய்வாங்களோ. அப்புறம் கம்பெனி தான் நஷ்டமாகும்பா. நான் சொல்லிடும்பா ஒரே எனக்கு கட்டாயம்பா. சரி வாங்க மறுபடியும் இதை போய் பண்ணிவிட்டு அந்த அண்ணாச்சி பழத்தை வர எடுக்கணும். ஸோ நிறையா வேலைகள் இருக்க செய்யுது. இப்போ அண்ணாச்சி பழம் பீச் ஆண்டு தான் இருக்கும். அண்ணாச்சி அண்ணாச்சி எங்கேச்சி போயிட்டு வச்சு இதோ இருக்கு. அது ஒரு குரூப் இங்கே இருக்குது. அப்போ இன்னொரு குரூப் எங்கே இருக்கு? ஐயோ அண்ணாச்சி 15 தான். நம்ம தோத்துட்டு வந்தோம் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அண்ணாச்சி பழம் மாதிரி இன்னொன்று எடுக்கணும். அதுக்குள்ள 42 செகண்ட் ஆயிடுச்சு. நம்ம தோத்துட்டோம் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் தோத்துட்டோம். ஏண்டா வாழ்க்கையில் ஒரு உருப்படியாக பண்ணலான்னு பார்த்தா அதையும் தோக்க வச்சு எடுத்து ஓடி ஓடி வேலை செஞ்சுருக்கேன். ஒரு 3000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் போடுவான்னு பார்த்தா 1000 ரூபாய் இந்த சில்லற காசுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சு 600 ரூபாய். ஓகே ஓகே எல்லாத்துக்கும் வைக்கலாம். எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். இப்பயும் நான் மியூசிக்கா உள்ளே வரும்போது நல்லா இருக்கேன்.
அப்போனா ஒலிவியர் பாதில் அப்டேட் இல்லைன்னா விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்கிறேங்க கமெண்ட்டில். தம்பி இவனு என்ன வேணும்? ஐயோ இவன் நம்ம வந்துட்டேன். பக்கம் இந்த மாதிரிலாம் வேலைங்க இன்ட்ரெஸ்டாக அப்படியே அந்த வேலையில் மூழ்கிட்டேன்னா ஆனால் இவனுக்கு என்ன வேணுன்றது மறந்துட்டேன். ஸோ இவனை அப்டேட் பண்ணுறது சீக்கிரமாக அப்டேட் பண்ணி முடிச்சு கட்டிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம அம்மா இவனை எப்படி அப்டேட் பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். தம்பி ஒழுங்கா நீயாச்சும் எனக்கு கூப்பிட்டு சொல்லிடுவோம். அது விட்டு மனசுக்குள்ளேயே தண்ணி வேணும், சோறு வேணும், டீ வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போகிறோம். இவனுக்கு கொடுக்க மாதிரி டென்ஷன் அதுதான் கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. வெறுப்பு வேற ஒன்றும் அப்ராசிட்டிஸ் இல்லை. ஜிகா அப்படி கீழே உழுந்து ஒரு யூட்டனை போட்டு நம்ம வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா நம்ம வீட்டு லொக்கேஷனை மாற்றிட்டுக்கிறாங்க. அவங்க திட்டு லொக்கேஷனை மாற்றிட்டே இருக்காங்க. இல்லை பேச்சே வரல இப்போ. ஏன்னா நான் தான் இதை பார்த்துட்டு வந்தேன். சொல்லுங்க நம்ம இப்போ அங்கே தானே பார்த்துட்டு வந்தோம். வீடு இருந்துச்சா சொல்லுங்க. இல்லைல்ல போட்டு அடி இன்னும் விளையாடுவீங்களா? வச்சு எதுவும் விளையாட்டு விளையாடுறாங்க பார்க்கும்போது இருந்துச்சாங்க வீடு இல்லவே இல்லை. பதிவுல நான் வாங்க முடியல. குன்றா இதா அப்டேட் பண்ணிடலாம். 5 அது வேற எப்படி அப்டேட் பண்ணியாச்சு. 5 வயசு ஆயிடுச்சு. நம்ம வேற பெற்றோர் வீடு நேரமும் வந்துடுச்சு. நமக்கு ஊக்காக மாட்டாங்க. அதனால இப்போ வேற பெற்று மாட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ கேட்டது இந்த நண்பர்களே உங்களுக்காக இதோ உங்களுக்கு கால் வந்துச்சு இந்த ஊரில் ஹெல்த்து ஃபிக்ஸு கிரேட்டு ரோபோட்டா என்னவோ ஹெல்த்து ஃபிக்ஸு ரோபோட்டு கிரேட்டுங்கிறாங்க. மக்கு பாயபுலைங்க மக்கு கிக்கு எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்? ராயமே நல்லா இருந்துச்சு. நம்ம கமெண்ட்டில் எஸ் ப்ரோ நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் வச்சு சந்தோஷம் அடைகிறேன். சந்தோஷம் ஆனந்தம் விளையாடும் என் பூமியடி. இந்த தான் நான் இப்போ வாங்கலான்னு இருக்கேன். இந்த பெட்ரோல் தான் சொன்ன மாதிரி வாங்கியாச்சு. அடுத்தது என்னன்னா அதுதான் அந்த பெட்டு கொண்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு அதை கொஞ்சம் வீட்டில் அத்தை போட்டு ஓப்பன் பண்ணி இவரை தூக்கி போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். உன்னோட கடைசி நாள் இதுவாக தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோ, கடைசி நாள். ஸோ பார்த்துவான் மனசுலேயே பார்த்து போடுவோம். நான் இதுக்கு வரவே இல்லை. உங்க பேச்சுக்கே நான் போட்டு போடல. அதை விட்டுருவோன்னா கேட்க மாட்டேன்றானுங்க.
சும்மா கிட்ட வந்ததும் ஒரு தப்பா உடனே நீங்கள் பெட்டு வாங்க, நீங்கள் 3 பெட்டு வாங்கியிருக்கீங்க, இதோட உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பெட்டு பால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகல போய் வாங்கிட்டு வந்து பாருங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 3 பெட்டு வாங்கிட்டீங்க, 4 பெட்டு வாங்கிட்டீங்க, பெட் பால் அப்படின்றாங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே விளாட்ற குருவி கேமே விளாட்றோம். குருவி 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 அடிச்சா குருவி கேமில் நம்ம ஜெயிக்கவே முடியல நம்மளால. இது எனக்கு அவ்வளோ வர மாட்டேங்குது. எனக்கு அந்த கார் கேம் தான் சூப்பராக வரும். எனக்கு இந்த குருவி கேம் அவ்வளோ பிடிக்காது. எனக்கு அந்த கார் கேம் சூப்பராக வரும். நான் பார்த்தீங்கன்னா இச்சுக்கணும் பார்த்தீங்களா, இதனால தான் குருவி கேம் வரலன்னு நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் குருவி கேம் இந்த மாதிரி ஆகுதுன்னு? சரி விடுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வேலைக்காலமா அது ஒரே ஒரு வேலை. சரி வாங்க நம்ம பிளேயரான கேமை நம்ம விளாட்லாம். இந்த கேமில் நம்ம கில்லிங் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்தவங்களால அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம இன்னும் விட்டு இந்த வீடியோலாம் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நல்லா ஃபன்னியாக நல்லா ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து இதை பார்த்துக்கிறதுக்கு வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா, நான் இச்சுருக்காங்க அதனால தான் இந்த பக்கம் வந்துட்டேன். இச்சுருக்கோம் நாங்கள் வந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தோம். அப்படி எப்படி நீங்களே சொல்லுங்கள். ஒரு சின்ன கார் கேம் அதில் இந்த மாதிரி பழி வாங்குற மாதிரி வரலாமா? இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு எனக்கு கண்ணு தெரியாமல் நான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிளேயர். என்னையே ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான். அவனை சும்மா விட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கிரேசி ரன் தானே இருக்கும். தூக்கிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கிரேசி ரன் மட்டும் தூக்கிட்டானுங்க. சத்தியமாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கிரேசி ரன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று அந்த கிரேசி ரன் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மட்டும் தூக்கிட்டானுங்க. என்னடா இது எதுவும் ஃபுட்பால் கிரவுண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் ஃபுட்பால் கிரவுண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் எந்த டீம்னா எனக்கு ஒன்றும் தெரியல. ஃபுட்பால் கிரவுண்டில் கூப்பிட்டு வந்து விளாண்டுக்கிறாங்க. அப்புறம் எனக்கு வந்து நான் கிரேசி ரன் மட்டும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியான கிரவுண்ட் ஆகிடுவேன். அப்புறம் பிகேக்கு டிலேட் பண்ணிட்டு கேம் போட போயிடுவேன். பிகேடி டிலேட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. ஏண்டா நான் ஒரு கேம் மாட்டுவேன்னா உள்ளே தானே விடுவீங்க எப்பவுமே. என்ன இது புதுசாக வெளியே விடுவீங்கன்னா பாருங்க. இது பிகே என்ன நீங்கள் அன்னைக்கு வெளியே விட்டுவோம். ஆனால் தேவையில்லாமல் உள்ளே போகுது பிரச்சனை. ஆகவே ஒருத்தவே போயிட்டாரு. ஸோ அதனால நம்ம இப்போ போயிடலாம். நம்ம இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து 25 நிமிஷம் வந்துடுச்சு. அது வரை லோடிங் ஆகாமல் அப்படியே ஸ்டெக்காகி நின்றுடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஆடணும் வீட்டில் திட்டுவாங்க, நீங்கள் போக முடியுமான்னு தெரியும். அதனால்
ஸோ இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சு கட்டுக்கலாம். ஸோ அப்புறமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாருக்கும் பாய். ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய்.